அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவுங்க. முருகனுடைய அருள் கிடைக்கணும், முருகனுடைய அருட்கடாட்ச அந்த பார்வை நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் முருக பக்தர்கள் பலவிதமான வழிபாடுகள் பண்ணுறோம். சமீபத்தில் வந்த கூட தைப்பூசமாக இருக்கட்டும், சஷ்டி விரதம், கிருத்திகை, அப்படி முருகனுக்கு விசேஷமான எந்த ஒரு நாள் கிழமை எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாடுகள் செய்கிறதா இருக்கட்டும், கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், குறிப்பாக அந்த முக்கியமான விசேஷமான மந்திரங்கள், அதாவது கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ், இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பாராயணம் டெய்லி பண்ணுவாங்க நிறைய பேர். அப்படி எல்லாமே செய்கிறோம். எல்லா விஷயங்களையுமே நம்ம செஞ்சாலுமே முருகனுடைய அருளானது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். முருகனை யார் ஒருத்தங்க ஆத்மார்த்தமாக வழிபட ஆரம்பிச்சிட்டோமோ கண்டிப்பாக அந்த முகத்தில் ஒரு தெய்வீக கலையானது தோன்றும். அதாவது அந்த முகமானது ஒரு தெய்வ அம்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டக்கு நல்ல ஒரு கலையாக இருக்கே, அப்படியே பார்ப்பதற்கே நல்ல ஒரு சர்வ லட்சணமாக அப்படியே அந்த ஒரு முகமானது மாற ஆரம்பிக்கும். மனசில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியானது குடிக்கொள்ளும். எப்பயுமே அந்த ஒரு மகிழ்ச்சியானது, ஒரு அமைதி, இது எல்லாமே நம்முடைய முகத்தில் அப்படியே அந்த ரெஃப்ளெக்ஷனானது காமிச்சு கொடுக்கும். இது இல்லாமல் முருகனானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா, நம்மளுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றாக அந்த முருகனுடைய அந்த அருட்பார்வை நமக்கு இருக்கா அப்படிங்கிறத சில விஷயங்கள் மூலமாக, சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சமீப காலமாகவே தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபடுறவங்களுடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஏன்னா கலியுகத்திலேயே கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை நினச்சி யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ அந்த க்ஷணம் நம்ம முருகா எங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எல்லாருக்குமே தெரியும். கந்தசஷ்டி கவசம் யார் ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 36 முறை படித்து வரீங்களோ அவங்களுடைய எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நமக்கு நடக்குமோ அந்த விஷயத்தை முன்கூட்டே உணரக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைச்சிருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அந்த கந்த கவசம். அப்படிப்பட்ட அந்த கந்தசஷ்டி கவசத்தை நிறைய பேர் முருகப்பேர் படிச்சுட்ருக்காங்க. அப்படி அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகமும் கூட இருக்குது. அப்படி நம்ம இது மாதிரி எல்லாம் முருகப்பெருமானுடைய எல்லா பாடல்கள், வழிபாடுகள், இது எல்லாம் செய்கிறோம். அப்படி நம்ம கூட தான் இருக்காரா முருகர், நம்ம கூட எப்படி நம்மளை காப்பாற்றுறாரு, இதை நம்ம எப்படி நம்புறது? ஏன்னா நம்மளும் நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம். இந்த தைப்பூசத்துக்கு கோவிலில், முருகன் கோவிலில் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு இடம். எல்லா கோவில்களிலேயும் முருகனுடைய கோவிலில் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. ஏன்னா அதை பார்த்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வேண்டுதல்கள் நிறைய பேர் முருகன் கிட்ட வைக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நமக்கும் முருகனுடைய அருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கான சில அந்த அறிகுறிகள் முருகப்பெருமானே நமக்கு காமிச்சு கொடுப்பாராம். இப்போ நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த அருள் இருக்குன்னா நம்ம சொல்லுகின்ற அந்த விஷயங்கள் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லுகின்ற விஷயத்தில் ஒன்று இருந்தால் கூட போதுங்க, முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் நம்ம உறுதி பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முருகனை நினச்சி வீட்டில் விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அப்படி விளக்கு ஏற்றுறப்ப மனசார வழிபடுறப்ப அந்த ஏற்றுகின்ற அந்த தீபத்துடைய அந்த விளக்கோட ஜோதி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெருப்புடைய அந்த ஜோதியானது நல்ல பிரகாசமாக நல்லா கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி உயர்ந்து அப்படி எரிஞ்சிச்சுன்னா அந்த விளக்கோட ஜோதியில் முருகன் உங்கள் முன்னாடி இருக்கிறாருன்னு அர்த்தம். இது நிறைய ஆன்மீகவாதிகள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் முருகா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட நம்ம சொல்லி இது மாதிரி ஒரு விளக்கை ஏற்றிருக்கீங்க. அந்த விளக்கோட ஜோதியிலிருந்து சத்தம் வந்துச்சுனாலே, அதாவது அந்த தீபத்துடைய அந்த சொல்லுவாங்க அந்த கரிந்த பாகமாக இருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் வருமா. அந்த சத்தம் வந்துச்சுன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறாருன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான விஷயம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வீடுகளில் பள்ளி சத்தம் விடுறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்க தோணலாம். இது எல்லாரும் வீட்லேயும் பள்ளி இருந்தாலுமே எல்லா நேரம் நம்ம என்ன நினச்சாலுமே எல்லா நேரத்துலையும் பள்ளி சத்தம் போடாது. சில முக்கியமான ஒரு விஷயங்கள், சில நேரங்கள், குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னா அந்த பள்ளி சத்தம் இடுகின்ற ஓசை நமக்கு கரெக்டாக கேட்கும்.
அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் பள்ளியானது சத்தமிடும். கெட்ட சக்திகளுடைய நடமாட்டம் இருந்ததுன்னா பள்ளிகள் நடமாட்டம் இருக்காது, பள்ளிகளுடைய சத்தமும் கண்டிப்பாக கேட்காது. அதே மாதிரி சுவாமி ரூமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக வேண்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மந்திரமே படிக்கிறீங்க, வேல்மாறலே படிச்சுட்ருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கப்ப நம்முடைய கண்ணு முன்னாடியே இப்படி பள்ளி ஓடுற மாதிரியோ இல்லை பள்ளி அங்கே சுவாமி ரூமில் படத்துக்கு பின்னாடி இது மாதிரிலாம் இருந்து உங்கள் பள்ளி வந்து உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாலே நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளானது முருகன் நம்ம கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், நம்ம வந்து முருகனை வந்து வேண்டிகிட்டு இருக்கப்ப இல்லை மந்திரங்கள் சொல்கிறப்ப சுவாமி ரூமில் எல்லா சுவாமிக்கும் படத்தில் வந்து பூக்கள் வச்சுருப்போம். அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வேண்டி இது மாதிரி நம்ம ஆத்மார்த்தமாக கேட்குற நேரத்தில் டக்குன்னு அந்த சுவாமி படத்தில் இருந்து பூ விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல முருகன் இருக்கிறாருன்னு அர்த்தம். இது வந்து சாதாரணமாக நினைக்கலாம் நிறைய பேர், சாதாரணமாக காற்றுல அசைஞ்சு யதார்த்தமாக நடந்திருக்கலான்னு கூட தோணும். ஆனால் அப்படி கிடையாது. அந்த இடத்துல சுவாமி ரூமில் காற்று இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்படி உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அப்படி புயல் காற்று அடிக்கிற அளவுக்குலாம் யார் வீட்டையும் நம்ம ஜன்னலாம் வச்சுருக்க மாட்டோம். டக்குன்னு வந்து அந்த பூவானது நம்ம மனசில் ஒரு நினச்சிருக்க விஷயத்துக்கு டக்குன்னு அந்த பூ மேலேருந்து கீழே விழுகும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து முருகன் நம்முடைய கோரிக்கையை ஏற்கிறார், முருகன் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, இல்லாட்டி வீட்டில் வந்து நம்ம வேறு எங்கேயாவது வெளியில் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கப்ப நமக்கு முன்னாடி ஏதாவது அதாவது நம்ம வீட்டு வாசல்லையோ வெளியிலையோ எங்கேயாச்சும் ஒரு மயிலோ சேவலோ இது மாதிரியானது உங்கள் விஷயங்கள் வந்து நம்ம உங்கள் முன்னாடி இப்போ நடந்து போணுச்சுன்னா அந்த இடத்துல முருகனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தங்க. ஏன்னா இந்த மாதிரியான பறவைகளுக்கு வந்து கண்டிப்பாக முருகன் பற்றி தெரியும். ஏன்னா மயிலும் சேவலும் எப்பயுமே முருகனுடைய ஒரு அம்சங்கள் தான். அப்படிப்பட்ட பறவை நம்ம கண்ணில் பட்டாலே அந்த இடத்துல முருகன் நம்ம கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம். சில நேரத்தில் தானாகவே வந்து நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம வீட்டிலேயோ வாசல் இப்படி உட்காந்துட்டு பேசாமல் எந்தவித தொந்தரவுகள் இல்லாமல் போயிடும். ஏன்னா அது மாதிரியான இடத்துல அந்த தெய்வ கடாட்சமும் இருக்கும், நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளும் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம ரோட்டில் இப்படி போயிட்டுருக்கப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், அப்படி நமக்கு வண்டிக்கு முன்னாடி நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு மனசு ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படி நம்ம மனசு நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுருக்கும். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்கப்ப ஒரு ஆட்டோவாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், அந்த இடத்துல யாம் இருக்க பயமேன்னு இருக்கும். இல்லாட்டி முருகனுடைய சிம்பிள் மாதிரி அந்த வேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலுடைய படங்கள் இருக்கும். இல்லாட்டி அந்த வண்டிக்கு பின்னாடியே அந்த முருகனுடைய சின்ன அந்த ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கலாம், முருகனானவர் நம்ம கூடவே தான் எப்பயுமே இருப்பார்னு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்னதான ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய மகளை வந்து நாங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருந்தோம். அப்போ வந்து அந்த இடத்துல பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்போ மதியான நேரம் ஒரு ஆட்டோ அந்த இடத்துல இல்லவே இல்லை. நிறைய ஆட்டோக்கள் வந்தது, ஆனால் கை காமிச்சோமா எந்த ஆட்டோவும் வரவே இல்லை. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயே ஆகணும் என் பொண்ணுக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எனக்கு சொல்லுறப்பே உடம்புலாம் சிலிருக்குது. அந்த ஒரு நேரத்தில் கடவுளே முருகா எப்படியாச்சும், ஏன்னா அவள் என் கூட எங்கேயாவது கிளம்புறதா இருந்தால் பொம்பளை பிள்ளை இல்லைங்களா, நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதப்பதப்பு இருக்கும். ஃபோன் எப்பயுமே ஆன்லேயே தான் இருப்பேன். அப்போ என் கூட பேசுகிறாலும் இல்லையோ ஃபோன் மட்டும் ஆனில் வச்சுக்குவேன், ஆனில் வைக்க சொல்லுவேன். அது மாதிரி இருக்கப்போ ஒரே பதப்பதப்பாக இருந்தது. நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன், முருகா எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டுப்பா அப்படின்னு நினச்ச செகண்டுக்கு அப்பா உடனே சொல்லிகிட்டே இருந்தா, அம்மா முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டு திரும்பி வருதுமா என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்கு அது வேற ஒரு பயம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க தனியாக மதியான நேரம் அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. எப்படிடான்னு கேட்டப்போ அந்த ஆட்டோக்காரே வந்துட்டு எங்கே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு கடைசியாக அவர்கிட்ட சில்லறை இல்லைம்மா கூகுள் பே பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அந்த கூகுள் பேயில் அவருடைய பேர் வந்து கார்த்திகேயன் எழுதியிருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்துருச்சுங்க. இது என்னடா இது நம்ம முருகன் கிட்ட. அப்போ அந்த ஒரு செகண்ட் தான் என் பொண்ணு கேட்டோன்னு எனக்கும் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இதுன்ட்டு. அது இல்லாமல் பசங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா. அந்த ஒரு பேரை கேட்டவுடனே கடவுளே முருகா ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆகிறப்ப அப்படியே நமக்கு ரொம்ப அப்படி செலுத்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோக்காரு நிப்பாட்டி பஸ்ஸை ஏறுற வரைக்கும், ஏன்னா என் பொண்ணு கூட நான் லைன்லேயே இருக்கிறேன், ஏதாவது பிரச்சனைகள் ஆகக்கூடாதுங்கிறதுனால. அப்போ வந்து இல்லைம்மா அந்த ஆட்டோக்கார் போகலை அப்படின்னு சொல்லி என்னை இல்லை பாப்பா நீங்கள் பஸ்ஸு ஏறினதுக்கப்புறமே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நிப்பாட்டி அவரை ஏற்றி விட்டுட்டு போடேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அப்படியே உடம்பே சிலுத்து போயிடுச்சுங்க. திருப்பி அவரை கூப்பிட்டு நான் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு தேங்க்ஸும் கூப்பிட்டு சொன்னேன். ஏன்னா கூகுள் பேயில் அவருக்கு அவர் நம்பர் எடுத்துகிட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னேன், தெரியாத ஊரில் இது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தம்பின்னப்போ. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை,
என்கிட்ட எங்கள் வீட்டு பொண்ணுங்களாக இருந்தால் நாங்கள் இப்படி நின்றுக்க மாட்டோமா, அதனால தான்மா உங்களுக்கு அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு முன்புண் தெரியாதவங்க அந்த ஒரு க்ஷணம் நான் முருகனை கூப்பிட்ட இது அந்த பேர் கூட அந்த கார்த்திகேயன் சொன்னப்போ தான், முருகா இப்படி நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கும் எனக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் ஆனது அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்து காமிச்சு கொடுப்பாருங்க. அதே மாதிரி கடைசியான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு வாசம், அதாவது நம்ம சுவாமி ரூம் கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். ஒரு விபூதியோ ஒரு குங்குமம் சந்தனம் எதுவுமே அந்த பூஜைகள் எதுவுமே இல்லாத ஒரு நேரத்தில் டக்குன்னு வந்து ஒரு விபூதி வாசனை, சந்தன வாசனை, ஒரு பன்னீருடைய வாசனை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படி ஃபீல் பண்ணோன்னா, ஒரு வாசம் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துல வந்து முருகப்பெருமானுடைய அருள், அந்த தெய்வ கடாட்சமானது இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு அறிகுறிகளாக நமக்காக முருகப்பெருமான் வந்து காமிச்சு கொடுப்பாருங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு மனசுக்கு பட்டிருந்தா கூட கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருக்கிறாரு, உங்களுடைய விஷயங்கள் கேட்டுட்ருக்காரு, உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் நிச்சயம் எந்தவித கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் மனசுருகி முருகனை மட்டுமே வேண்டி பாருங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே முருகப்பெருமான் நம்ம கூடவே இருப்பார். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். எப்பயுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.